அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் வீடுன்றது சொத்துக்கள் சார்ந்த வகையில் சொத்துக்கு உண்டான கொடுப்பனை இருக்குதா, நம்ம ஜாதகம் பார்க்குற போது அதிகப்படியாக கேட்கக்கூடிய கேள்வியில் இந்த கேள்வி ஒன்று. சொந்தமாக வீடு கட்ட முடியுமா, சொத்துக்கு உண்டான கொடுப்பனை இருக்குதா ஜாதகப்படி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, எப்பயுமே வீடு, நிலம், வாகனம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தை ஜாதகப்படி நம்ம 4ஆம் பாவத்தை தான் சொல்லுவோங்க. 4ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 4-11 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகருக்கு சொத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு. அதே 4ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் இந்த சொத்துக்கு விரயமாக இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னா நம்ம 12வது வீடு சொல்லுவோம். அந்த 12வது வீடு தான் சொத்து கைவிட்டு போகிறது, இல்லை சொத்து கிடைக்காம போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவோம். 12வது வீட்டு தொடர்பு காட்டுச்சுன்னா சொத்து கிடைக்காது. இதுதான் லாஜிக்கு. இல்லை சொத்து வீடு அப்படின்னா குரு குறிக்கும், அதே நிலம் அப்படின்னா செவ்வாய் குறிக்கும், வாகனம் அப்படின்னா சுக்கிரன்ற கிரகம் குறிக்குங்க. சரிங்களா, இது மூணுமே சொத்து தான். வீடு இருக்கிற எல்லா நபர்களுக்கும் லேண்ட் இருக்குன்னு நம்ம அவசியமாக சொல்ல முடியாது. அது மாதிரி சொத்துல 3 டைப்பாக இருக்குது. வீடு தனி, லேண்டு தனி, அதுக்கடுத்து வாகனம் அப்படின்ற விஷயங்கள் தனி. இப்போ இந்த பகுதியில் வீடை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேங்க. இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் 4ஆம் பாவம் துலா ராசியில் விழுந்திருக்குது. 4ஆம் பாவ உபநட்சத்திரம் குருவாக இருக்குதுங்க. அப்போ 4ஆம் பாவ உபநட்சத்திரம் குரு இங்கே தனுசு ராசியில் விழுந்திருக்குது. குரு பார்க்கும்போது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது, பூராட நட்சத்திரம். அந்த சுக்கிரனுடைய குறிகாட்டிகள் பார்த்தோம்னா 4, 5, 10, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டுது. பர்டிகுலராக சொத்துக்கு உண்டான 4வது வீடு 11வது வீட்டை குறிக்காட்டுது. சொத்துக்கு விரயமாக இருக்கக்கூடிய 12வது வீட்டை குறிக்காட்டல, 4, 11 மட்டும் குறிக்காட்டுது. அதனால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு சொத்து அமைப்பு உண்டு. அதுலேயும் பர்டிகுலராக 4ஆம் பாவ உபநட்சத்திரமாக குரு இருக்கிறதால கண்டிப்பாக அந்த வீடு அப்படின்ற சொத்து இவர் பேரில் கட்டாயம் அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம். ஓகே, வீடு சொத்து உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. எந்த மாதிரியான சொத்து இவரே சொத்து, அதாவது வீடு இவரே கட்டுவாரா, இல்லை கட்டின வீட்டை வாங்குவாரா, இல்லை பழைய வீட்டை எதனா வாங்குவாரா, இது மாதிரி எது போல் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே சொல்லக்கூடியது அந்த பாவத்துடைய உபநட்சத்திரம். அப்போ இந்த 4ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் இந்த ஜாதத்தில் குருன்ற கிரகமாக இருக்குது. இந்த குரு எந்த ராசியில் விழுந்திருக்காரு, தனுசு ராசியில். குரு 6ஆம் பாவத்தில் விழுந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து குருவுடைய காரகத்துவம், ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம், இது எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி தான் நம்ம எது போலன்ற விஷயத்த சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.